இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெல்பாய் த க்ரூக்கட் மேன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். மூவி பார்த்திங்கன்னா 1959 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஒரு ட்ரெயினில் ஒரு பாக்ஸில் எதையோ அடைச்சிக்கிட்டு ஹெல்பாய் ஜோங்கிற ஒரு பொண்ணு கூட இன்னொருத்தன் போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த ஜோங்கிற பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃபீஸ் ஒர்க்கா அப்படின்னு பண்ணவங்க போல் இப்போ ஃபஸ்ட் டைம் ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கும் ஓவராக பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ ஹெல்பாய் ஏதோ சத்தம் கேட்குதுலான்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அப்படி ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஏதோ கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்டி மேலே உட்காரலான்னு போகிறான். அப்போ அதுக்குள்ளே இருந்த ஒரு சிலந்தி ஒன்று உடச்சிக்கிட்டு வந்து அந்த ஓவராக பேசினாலே அவனை கொன்னுடுது. அங்கேருந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பெட்டி மட்டும் கீழே ஒரு இடத்துல வந்து காட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடரை தேடுறாங்க. ஸ்பைடர் போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்பைடரும் ரிட்டன் வந்து தாக்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்பைடர் அதோடைய சைஸை வந்து குறைச்சிக்கிட்டே போகுது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உன் முதுகுலன்னு சொல்கிறான். அப்போது அதை தேடிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பைடர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சுரங்க பாதைக்கு போகிற வழி ஒன்று இருக்குது. அந்த டன்னல் வழியாக அது குதித்து ஓடி தப்பிச்சிடுது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ யோசிச்சுட்ருக்காங்க. சரிவா எங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு வயசானவங்க இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறதுக்கு, ஃபோனா ஆமாம் இங்கே நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்க்கிற மாதிரியே பேசுகிறாங்க. உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒருத்தன் மட்டும் வந்து ஏதோ சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மாதிரி படுத்துட்ருக்கான். அப்போது ஒருத்தன் வரான், டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் டாம் நீ தானே அது அப்படின்னு கேட்கும்போது, இது கோராவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கோரா ஃபிஷர்மேனா? ஆமாம் கோராவோட வேலையை தான். சரி ஓகே, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கான் போல் இந்த டாம், அதனால் நான் போய்ட்டு கோராவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ ஹெல்பாய் ஜோவும் கூட வந்துட்டு ஓகே என்னையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜோ என்ன சொல்கிறேன், ஃபீல்டு ஒர்க்னா இப்படி தான்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை உன்னோடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறான். என்னோடய அப்பா அவர் காணோம், அப்போ எங்கன்னா குடிச்சிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவன் வந்து எங்கேயோ வெளியே போய்ட்டு வந்திருக்க மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நேராக கோரா வீட்டுக்கு போகிறாங்க. கோரா வீட்டுக்கு போன உடனே நிறைய ரூம்லாம் இருக்குது. அங்கே தேடி பார்க்குறாங்க, கோராவை காணோம். அப்போது ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குது. அந்த ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா கோராவோட பெட்ரூம்னு வைக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் தோல் மட்டும் இருக்குது. அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க. இதுவும் ஒரு சூனியத்தில் ஒரு வகை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பூச்சி ஒன்று பறந்துகிட்டு இருக்குது. அந்த பூச்சி பார்த்திங்கன்னா விச்சுக்கெலாம் சூனியக்காரங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த வந்து சூனியம் வைக்கிறதுக்காக அந்த பூச்சியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுட்ருக்காங்க. இப்போ இந்த டாம் வந்து அவனுடைய ஸ்டோரி சொல்கிறான். ஆமாம் உனக்கு சூனியம் வைக்கிறதுங்கிறது எப்படி உனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்குறான். எனக்கு கோரா வந்து இந்த சூனியம் வைக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். அவள் சூனியக்காரி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இன்னொரு பொண்ணு வந்தால் அவள் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சூனியம் வைக்கிறதுலாம் பற்றி என்னுடைய மைண்டை அவள் மாற்றி என்னையும் அந்த மாதிரி மாற்றிட்டான். அப்போ வந்து வீட்டில் எல்லோரும் வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பூனை ஒன்று இறந்து கிடந்துச்சு. அதை அறுத்து சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேக வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் டெவிலை பற்றி அவன் சொல்ல ஆரம்பித்தான். அது என்னென்னா ஆத்தங்கரை ஓரமாக அதை வந்துட்டு நான் எலும்பெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த டெவில் வரும்போது எந்த எலும்பு நம்ம கையில் இருக்கோ அந்த எலும்பு தான் வந்து நம்மளுடைய லக்கி போன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டெவில் வந்தான். நான் பயந்துட்டு அங்கேருந்து அதை தூக்கி போட்டுட்டு ஓடிட்டேன். இந்த டெவில் அவன் யார் அவன் தான் பார்த்தீங்கன்னா க்ரூக்கட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை சொல்லுவாங்க. அவன் பார்த்தோன்னா சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் பிறந்திருக்கான். அவன் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் போரில் 2 பக்கமும் அவன் சேர்ந்து போகிறதுனால அவனுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கு. அந்த காசெல்லாம் வச்சுட்டு இவன் ஜாலியாக இருந்திருக்கான். ஆனால் அப்போ என்னென்னா இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த நாட்டு மன்னர்களே வந்து அவனை தூக்கில் போட்டுட்டாங்க. அப்போ அவன் டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பணக்காரங்களுக்குலாம் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை திருப்பி கீழே அனுப்பிட்டு தான் சொல்கிறான். கீழவும் அவன் சும்மா இல்லாமல் அவனுக்குன்னு சில வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு ஆன்மாவை பிடிச்சி கொடுக்கணும். பிடிச்சி கொடுக்குற ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி பித்தளை நாணயங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த பித்தளை நாணயங்களால் அவன் மறுபடியும் பணக்காரனாக ஆரம்பித்தான். ஆனால் பல 1000 வருஷமாக அவன் உயிரோடு தான் இருக்கான். இவன் வந்து சூனியம் வைக்கிறதுலையும் பயங்கரமான கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் தூக்கி போட்டேன் இல்லையா, அந்த லக்கி போன் வந்து நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு முன்னாடியே என் வீட்டுக்கு இதில் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பயந்துட்டு நான் ஆர்மிக்கு ஓடினோன்னா அதுக்கப்புறம் நான் திரும்பி வரவே இல்லை. சுமார் ஒரு 12 வருஷம் இருக்கும் போல். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்மியில் என் கூட இருந்த நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலை. இதுலேருந்து என்ன தெரியுது, கையில் எடுத்து பார்த்தா அந்த லக்கி போன் என் கையிலே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்படி எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அப்போது ஒரு அனிமல் ஒன்று வருது. வந்துட்டு அந்த வெறும் தோல் மட்டும் வச்சுட்டு அதுக்குள்ளே போனோடனே டக்குன்னு பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. என்னென்னா கோரா எழுந்துக்கிறா. அப்போ பார்த்துட்டு கோரா இது நீ தானா அப்படின்னு கேட்கும்போது, டாம் இது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, தெரியல என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி என்னை இந்த மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது,
இவ்வளோ நாளாக எங்கே போனேன், எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, என் கணவர் இருந்துட்டார், எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தையும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இனிமேல் நான் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த குறுக்குடு மேன் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட ஒருத்தர் இருந்தாளா அவள் தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஒரு சத்தம் கேட்குது வெளியே இருந்து. யாருன்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இவனுக்கு சூனியம் வைக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில் ரத்தத்தோடு ஒரு குதிரையை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. டாம் நீ வந்துட்டியா டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாங்கில் பேசுகிறா. அவன் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, உன்னை அவர் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார், வா போகலான்னும் போது ஹெல்பாய் கூட பின்னாடியே வந்துட்டு அவன் எங்கேயும் வரமாட்டான், நீ இங்கேருந்து கிளம்ப சொல்கிறான். நீ யார், உன்னை பார்த்தா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்கிறான். ஏய் யார் நீ, இங்கேருந்து ஓடிட்டீங்களா சுட்டுடுவேன்னு சொல்ல. அப்போ ஒரு குதிரை ஒன்று இருக்குது, அந்த குதிரையை பார்த்துட்டு இந்தா உனக்காக ஒரு கிஃப்ட்டு, இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹான்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கேருந்து மேலே பறந்து போயிடுறான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை பக்கத்தில் போகிறான். குதிரையை தடவுறான். தடவி பார்த்துட்டு அந்த கடிவாளம் இருக்கும் இல்லையா குதிரைக்கு, அந்த கடிவாளத்தை கழட்டுறான். கழட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டே இருக்கும் போது அந்த ஒரு பூச்சி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பூச்சி கீழே தள்ளி ஹெல்பாய் உடைச்சிட்ருப்பான். அந்த பூச்சி பறந்து வந்துட்டு அந்த கோராவை கடிச்சிருந்து கோரா அங்கேருந்து மயங்கி விழுந்துட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த கடிவாளத்தை கழட்டினதுக்கப்புறம் இன்னொன்று தெரியுது. என்னென்னா அதுதான் வந்துட்டு டாமுடைய அப்பான்னு சொல்லிட்டு அவனை வந்து இந்த மாதிரி அடைச்சி இந்த மாதிரி உருமாற்றி அவனை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிய வருது. இவன் அழுகுறான், டாம் நீதானா, இந்த படத்தில் எல்லாருமே டாம் நீதானா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. டாம் நீதானான்னு சொன்ன உடனே அப்பா உங்களுக்கு ஒன்றா நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் இறந்துடுறான். இறந்தவனை ஒரு சாக்கில் கட்டிட்டு ஒரு மூளையாக போட்டுட்டு இவங்க எல்லோரும் நைட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஹெல்பாய்க்கு ஒரு கனவுல கண்ணை மூடி கணத்தவங்க அவனுக்கு வந்து ஒரு சீன் போகுது. என்னென்னா ஒரு காக்கா மாதிரி ஒன்று வருது. யாரோ ஒரு லேடி வந்து நெருப்பில் எரியிற மாதிரி வருது. சூனியா அந்த பொம்மைலாம் வருது. அதை பார்த்த உடனே இவன் டக்குன்னு எழுந்துக்கிறான். அப்போ பிடிஞ்சிடுது. டாமுக்கு என்னென்னா அவங்க அப்பா ஒரு சர்ச்சில் வந்துட்டு இந்த மாதிரி அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. டாம் வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான் அவங்க அப்பாவை. கோரா, ஜோ, ஹெல்பாய் இவங்க எல்லோரும் போயிட்டுருக்கும்போது கோரா கிட்ட ஜோ கேட்குறா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கள். எனக்கும் இந்த சூனியம் இந்த புக்கெலாம் நான் நிறைய படிச்சிருக்கேன், பட் ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேது வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அது நம்ம அடி மனசுலேருந்து சொல்லணும், நம்ம ஆழ் மனதுலேருந்து சொல்லணும். அதை சொல்லும்போது நமக்கான கஷ்டத்தை எல்லாத்தையும் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கப்புறம் தான் அப்படின்னு கோரா சொல்லும்போது, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவன் வேகமாக முன்னாடி வந்து ஹெல்பாய் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டுருக்கா. அப்போ திடீர்னு திரும்பி பார்த்தா கோராவை காணோம். பார்க்கும்போது இது ரொம்ப டேஞ்சரான பகுதி, இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பாம்புலாம் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தோன்னா அந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருக்க கோரா அவன் மேலே வந்து பாம்பு வாய் வழியாக போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கு. அதுவே வந்து லூப் மோடில் பண்ணிகிட்ருக்கு. அதை பார்த்துட்டு திடீர்னு ஹெல்பாய் போய்ட்டு அந்த பாம்பை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் அந்த பாம்பு ஹெல்பாயை கடிச்சது கஷ்டப்பட்டு அதையும் இழுக்கிறான். ஆனால் அது அவனை கடிச்சிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு பார்த்தோன்னா அவன் மயங்கிடுறான். மயங்கின உடனே என்ன அவனுக்கு அந்த ட்ரீம் மாதிரி ஒன்று வருது. உள்ளே போய் பார்த்தோன்னா கோரா இருக்கான். அப்போ தான் தெரிய வருது கோராவும் இருக்கான் ஹெல்பாயும் இருக்கான். போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போடணும்னா ஒரு லேடி வந்து உயிர் பிச்சை கேட்டுட்ருக்காங்க. நல்லா பாரு, அது உனக்கு யாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு கோரா கேட்குறா. இல்லை எனக்கு தெரியலையே. சரி, அது ஒன்று தான் உன்னோட அம்மான்னு சொல்லும்போது, இல்லை எனக்கும் லைட்டாக அப்படி தான் தெரியுது, பட் ஆனால் நான் அவங்ககிட்ட பேசுனதும் இல்லை, அதுவும் இல்லாமல் அவங்க சின்ன வயசுலேயே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலேயே அதான் அவங்க அம்மா. ஓ அப்படியா, அதுவும் கரெக்டு தான். அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உயிர் பிச்சை கேட்டுட்ருப்பாங்க, என்னை கொண்டுட்டு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே வந்து வேற ஒரு உலகத்தில் நடக்கும். வேறு உலகம் மீன்ஸ் இது இல்லாமல் பாதாள உலகம் மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது இல்லையா, அந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவன் வந்து காகம் உருவத்தில், அந்த காக்கா உருவத்தில் தான் வந்திருப்பான் அவன், அந்த குறுக்குடு மேன். அதனால தான் அவன் வந்து குறுக்குடு மேன் சொல்லுவாங்க. அவன் வந்து உருமாறுறவன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இது கேட்குது, உன்னை அப்படியே எரிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதை எரிக்கிறான். எரிச்ச உடனே அது வழியில் துடிக்குது. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் என் குழந்தைய விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அது வயிற்றில் பார்த்தனா தான் தெரிய வருது என்னென்னா ஹெல்பாய் அதோடைய வயிற்றில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு. அப்போது டக்குன்னு ஹெல்பாய் கண்ணை முழிச்சிட்டு அந்த பாம்பு கழுத்து பிடிச்சி ஒரே நசுக்கு பாம்பை சித்துருது. ஆனால் கோராவை தேடுறான். கோராவை டெட் பாடி இருக்குது. அப்போ மறுபடியும் கோராவை சரி கொஞ்சம் தானே தெரிஞ்சு அந்த புல்லாம் அந்த நகர்த்திட்டு பார்த்தோன்னா திடீர்னு கோராவை காணோம். பூமி வந்து இழுத்துக்குச்சு. அவளை மறுபடியும் அவங்களோட உலகத்துக்கு இழுத்துக்குச்சு. கோரா இறந்துட்டுறான். இது ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ டாம் திரும்பவும் தூக்கிட்டு அங்கே மலை மேலே இருக்க ஒரு சர்ச்சுக்கு போகிறான். சர்ச்சுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு ஃபாதர் அப்படின்னு சொன்னோடனே, வா டாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, இப்போ தான் கோரா சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, என்னது கோரா அவள் இறந்துட்டா, அப்போனா அவளுடைய ஆன்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தா, அப்போ நீங்கள் பார்க்கலையா, அப்புறம் தான் தெரியுது என்னென்னா இந்த ஃபாதருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நன்றி, கர்த்தரோட பேரால் எல்லாருமே நல்லா இருப்போம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த குறுக்குடு மேன் தான் இதுக்கு காரணம், அவனை தேடி நாங்கள் போகிறோன்னு சொல்லும்போது, அது வேணாம், எதுவாக இருந்தாலும் பகலில் பாருங்கள், ஏன்னா இவ்வளோ பகலாக இருக்கே ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது, பகலா, இது எல்லாமே மாயை அப்படின்னு சொல்கிறான். வெளியே பார்த்தோன்னா டக்குன்னு இருட்டிடுச்சு.
இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை இதுதான் உண்மை, உங்களை வந்து அவன் ஏமாத்துறான். அப்போ வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தக்காரங்களாம் வந்துட்டு அந்த சர்ச்சை சூழ்ந்து வந்துட்டாங்க. ஆனால் சர்ச்சு கேட்டுக்கு உள்ளே வர முடியல அவங்களால. அப்போ அந்த வெளியே இருக்க ஒரு மரத்தில் டாம் வந்து அந்த ஒரு சூனியக்காரி இருந்தா இல்லையா, டாமுக்கு சூனியம் சொல்லி கொடுத்தவ, அவகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவன் சும்மா விடாமல் நொய் 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 நொய்ன்னு அவன் தலைக்குள்ளே போயிட்டு பேசிகிட்டே இருக்கான். இவனால் முடியாமல் இவனும் கத்திக்கிட்டே இருக்கான், தயவு செஞ்சு நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா வெளியே இருக்க சூனியக்காரிங்களாம் திடீர்னு முட்டி போட்டு எல்லாரையும் வணங்குற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தோன்னா அப்போ தான் அந்த குறுக்கு மேன் வரான். வந்த உடனே டாம் வெளியே வந்து பார்க்கும்போது, டாம் உன்னுடைய ஆன்மாவை கொடுத்துட்டு உன் கையில் எனக்கு தேவையான ஒரு போன் இருக்குது அதை கொடுத்துட்டுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹெல்பாய் அப்போ வெளியே வந்துட்டு, அதெல்லாம் தர முடியாது, யாரா நீன்னு கேட்கும்போது, இவன் தான் குறுக்குடு மேன், நீ தானே அது, உன்னை இன்றைக்கி ஒரு கை பார்த்துட்டுறேன்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த கேட்டோடைய கம்பிங்க இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே அவனுடைய கையால் தூக்கி ஒரே அடி அடிக்கிறான். அது ஹெல்பாய் உடம்பெல்லாம் குத்திக்குது. அப்போ ஹெல்பாய் அந்த சர்ச்சுக்குள்ளே போய்ட்றான், டாமும் சர்ச்சுக்குள்ளே போய்ட்றான். இந்த டெவில் வந்து இந்த குறுக்குடு மேன் வெளியே இருந்துன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே வந்துரு, முன்னாடிய கையில் இருக்கிற அந்த போனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜோ ரொம்ப பயந்துடுறான். இல்லை இது கொஞ்சம் பிடிங்கி விட, இல்லை என்னால் முடியாது, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கிட்ட சொல்லி அவன் உடம்புல இருக்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சர்ச்சு ஃபாதர் வந்து, ஓகே உன் கையில் அந்த போன் இருக்கான்னு கேட்கும்போது, எங்கிட்ட இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, அப்போ அவன் சர்ச்சு ஃபாதர்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான் வெளியே நின்று. இங்கே பாரு, உனக்கு இளமையை தந்துடுறேன், கண் பார்வையை தந்துடுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவன் சொன்னது மாதிரி அப்படியே உடனே வந்துட்டுருக்கோம், இளமையும் வந்துட்டுருக்கோம், கண் பார்வை வந்துட்டுருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஃபாதர் பயந்துட்டு கர்த்தர்கிட்ட போய் வேண்டாம், கர்த்தர் இது எதுவுமே உண்மை இல்லை, தயவு செஞ்சு எனக்கு வந்து இருந்தது எல்லாத்தையும் எடுத்துருங்க, எனக்கு கண் பார்வையும் வேணாம், எனக்கு இளமையும் வேணாம், நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு அவன் வேண்டிகிட்டு இருக்கான். அதனால் அது மொத்தமும் திரும்பவும் அவனுக்கு போயிடுது. அப்போ இவன் சும்மா இல்லாமல் அந்த சர்ச்சை சுற்றி நிறைய புதைச்சிருப்பாங்க இல்லையா, நிறைய பேரோட சமாதி, அதுலேருந்து எல்லோரும் எழுப்பி அனுப்புகிறான். அவன் எழுப்பி அனுப்புகிறோன்னே எல்லாம் ஒன்றா வந்துகிட்டு இருக்குது. எல்லாம் வந்துட்டு ஃபாதரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது, ஹெல்பாய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஹெல்பாய் கையில் இருக்க கண்ணை வச்சு எவ்வளோ பேர் தான் சுடுறான். அவங்க இறந்து போனவங்க எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இறந்து போனவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாம் பார்த்தோன்னா இந்த க்ரைம் பண்ணவங்க தான் இறந்து போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லோரும் டெட் பாடி தான் சுற்றி புதைச்சி வச்சுருக்கோம். அவங்க எல்லோரும் திருப்பி வந்து உள்ளே வராங்க. அப்போ வேறு வழியே இல்லை சொல்லிட்டு உங்கள் கையில் அந்த போன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கி அவங்க 2 பேரும் சேர்ந்து, இங்கே பாரு நல்லா வேண்டிக்க, கர்த்தரோட பேரால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஒரு மண்வெட்டி மாதிரி ஒன்று இருக்கும் பள்ளம் தோண்டத்துக்கு, அதில் ஒரு ப்ளஸ் சிம்பிளை போட்டு எடுத்துகிட்டு அது செம்ம பவராக வெளிச்சமாக இருக்குது. அதை ஹெல்பாய் கையில் குடிக்கிறாங்க. ஹெல்பாய் ஒரே இப்படி வீசுறா, எல்லாருமே கீழே வந்துட்டாங்க. வெளியே போயிட்டு குறுக்குடு மேன் மேலே ஒரே அடி அடிக்கிறான். அப்போது மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழுந்ததும் பகலாகுது. பகலில் எல்லோரும் தேடி பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேடி அவங்க தான் அங்கேருந்து எல்லா சூனியக்காரையும் போயிட்டுருக்காங்க. பகலான உடனே, இல்லை இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். கவலைப்படாத ஜோ, நீ சர்ச்சிலே ஃபாதர் கூட இரு, நாங்கள் நேராக போய்ட்டு அந்த குறுக்குடு மேனை அடிச்சுட்டு ஒரு வழி பண்ணிட்டு வரோன்னு சொல்கிறான். இல்லை வேணாம் ஹெல்பாய், எனக்கு பயமாக இருக்குது, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். போயிட்டு அந்த ஒரு வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டை பார்த்துட்டு டாம் சொல்கிறான், இங்கே தான் இருக்கிறதா வந்து எல்லோரும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போகிறோன்னா அந்த வீடு இருக்குது. வீட்டை பார்த்துட்டு அவன் இந்த வீடே இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தோன்னா நிறைய சின்ன சின்ன பொம்மைங்களாக இருக்குது. அந்த பொம்மையை உதைக்கிறான். பொம்மையை உதச்சிட்டு பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஏதோ குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. இந்த நேரத்தில் என்னென்னா இந்த பக்கம் ஜோவும் ஃபாதர் இருக்காங்களே, அவங்க சும்மா இல்லாமல் அப்போ ஜோக்கு ஒரு சின்ன யோசனை வருது. அது என்ன யோசனைனா, எனக்கு ஒரு டவுட்டு, இது எல்லாமே வந்துட்டு இந்த மண்ணில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த மண்ணை நம்ம பலவீனமாக்கணும்னு சொல்லிட்டா இந்த குறுக்குடு மேன் பலவீனமாகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம மண்ணுக்குள்ளே வந்து பாம்பு வச்சு தகர்த்துவோம், இல்லை அது செட் ஆகாது, சரி உள்ளே போயிட்டாச்சும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாதரை அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டுருக்க நேரத்தில் இவன் ஹெல்பாய் தேடிகிட்டு இருக்கான். அப்போது என்னென்னா அங்கே நிறைய ரிச்சான அவன் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது. அப்போது இவனுக்கு நிறைய இல்யூஷனும் வர ஆரம்பிக்குது. இவங்களும் இந்த இடத்துல போகிறாங்க. அப்போது உள்ள சப்வேக்குள்ளே போகும்போது என்னென்னா அங்கேருந்து நிறைய பறவைங்களாம் வந்து பறந்து ஃபாதர் தாக்க ஆரம்பிக்குது. இது ரொம்ப மோசமான பறவை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, அவன் எதை பார்த்துனா பயந்துருக்கானான்னு கேட்கும்போது, இல்லை அவன் எதை பார்த்து பயப்பட மாட்டான் ஹெல்பாய் அப்படின்னு சொல்லுவான். இல்லை அவன் முதல் முறையாக அவனை நினச்சி பயந்துகிட்டே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களும் நம்ம நினச்சி பயப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பறவைங்க சும்மா இல்லாமல் இந்த ஃபாதரை பிடிச்சி அலேக்கா தூக்கிட்டு அவரோட கண்ணெல்லாம் நோண்டிட்டு அங்கேருந்து ஓடுது. இது பயந்துட்டு ஜோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வேகமாக ஓடுறாங்க. அவங்களால எவ்வளோ தூரம் தான் அவங்களால ஓட முடியும் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த டாமுக்கும் அந்த சூனியக்காரிக்கும் 2 பேருக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது, இது பேச்சுவார்த்தை மாதிரி தெரியல, சுமூகமாக தெரியலன்னு சொல்லிட்டு கையில் இருக்க போன் எடுத்துகிட்டு அந்த சூனியக்காரியை தூக்கி அடிச்சிடறான். சூனியக்காரி பறந்து போய் வந்துடுறாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஜோக்கு தெரிய வருது.
தெரிய வந்த உடனே இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய மனசில் இருக்க கஷ்டத்தை நினைக்கிறாங்க. அவங்க அப்பா இறந்து போனது சின்ன வயசில் அந்த கஷ்டத்தை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்னென்னா அந்த ஸ்பைடர் ஃபஸ்ட்டு சீனில் தப்பிச்சு போச்சு இல்லையா, அந்த ஸ்பைடர் அங்கே தான் இருந்திருக்கு. அங்கேருந்து அந்த ஸ்பைடரும் தாக்க வந்துட்டுருக்கு. அந்த கஷ்டத்தை நினச்சி பார்த்துட்டு அவங்க மந்திரத்தை சொன்ன உடனே டக்குன்னு அந்த ஸ்பைடர் பறந்து போய் கீழே சின்னதாகிடுது. இவங்க மயங்கி எழுந்துட்டு பார்த்தா அந்த ஸ்பைடர் சின்னதாகுது. இது எப்படியாச்சும் இப்படியே பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு சின்ன ஒரு பாட்டில் அவங்க அதை பிடிச்சிட்டு பேக்கில் வச்சுட்டு அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போகலாம். ஆனால் எந்த பக்கம் போகிறதே தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. அப்போ என்னென்னா கையில் ஒரு எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, ஒரு சிலுவை சிம்பிள் போட்டு அது கையில் ஃபாதர் கையில் இருக்கும். ஃபாதர் பறந்துகிட்டே இருப்பார் இறந்த நிலையிலையும். அந்த வெளிச்சம் இந்த ஜோக்கு வழிகாட்டும். அந்த வழியை பின்பற்றி இவங்க அங்கேருந்து சர்ச்சுக்கு எப்படியாச்சும் வந்துடுறாங்க. இந்த ஒரு இடத்துல ஹெல்பாய் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, குரூக்டுமேன் வீட்டில். அந்த வீட்டில் அவனுக்கு திடீர்னு மறுபடியும் அவனுக்கு ஒரு கனவு வர ஆரம்பிக்குது. கனவு இல்லை, அது இன்னொரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு வழி. அது சாதாரண மனுஷங்களால் போக முடியாது. அப்படி இவங்கள மாதிரி ஆளுங்களால் தான் போக முடியும். போன உடனே பார்த்தோன்னா அப்போது ஹெல்பாய் அவனுடைய அம்மாவை பார்க்குறாங்க. அவனுடைய அம்மா தெரியும் ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்கும்போது, என்ன இருக்குது பேசுகிறதுக்கு, இல்லை நான் உனக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி. எனக்காக என்ன பண்ணீங்க, ஓகே இது எல்லாத்தையும் மறந்துடு, எனக்கு என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கொன்னுணுமா, என்னால் முடியாது, ப்ளீஸ் என்னை கொன்னுடு, நான் உனக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கெஞ்சுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் யோசித்து பார்க்குறான். அவங்களுடைய வயிற்றில் அவன் இருக்கிறது, சின்ன குழந்தையாக இருக்கிறது அதெல்லாம் தெரியுது. அந்த உலகத்துலேருந்து நீங்கள் வேறு ஒரு பேரலாக இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சர்ச்சில் என்ன நடக்கும்னா, வேற ஒரு உலகத்துலேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அது இவங்களுடைய பையன்தான். இவங்க வேறு ஒரு உலகத்தில் இருப்பாங்க. டெவில்களுக்கு இவங்களுடைய ஆன்மாவை அர்ப்பணிச்சுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அங்கேருந்து தான் இவன் பிறந்து இந்த வழியாக வந்திருப்பான். இது எல்லாமே ஒரு பேரலான ஒரு ஸ்டோரி தான். அப்போது அவனும் மனசு இறங்கி அவங்கள அங்கேருந்து சுட்டுடுறான், கொன்னுடுறான். அப்புறம் டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தோன்னா டாமும் எங்கே போனானே தெரியல. ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமை ஓப்பன் பண்ணோன்னா அந்த குறுக்குடுமேன் தாக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஹெல்பாயோட வாய் ஃபுல்லாக ஈயை விட்டுட்டு அவனை இப்படியே கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது வாயை பொழந்துட்டு குறுக்குடுமேன் சண்டை போட்டுட்ருக்கான். அப்போது அங்கே வந்த டாமு, ஹே உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர உருண்டை ஒன்று இருக்கும். அது இதுவெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. அது நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த உருண்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் மூவியில் சொல்லியிருப்பாங்க, நேரில் இல்லை. அந்த உருண்டையை எடுத்து ஒரே அடி அடிப்பான். அது நேராக போயிட்டு அந்த குரூக்டுமேன் வாயில் விழுந்துடும். இது பார்த்திங்கன்னா கோராவோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. வாயில் விழுந்த உடனே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் முடியல. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அழிஞ்சிக்கிட்டே வரது தெரியுது. அப்போது குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சுட்டு டப்புன்னு மண்டியிலே ஒரே சுட்டு அவனை சுட்ட உடனே உடம்புலேருந்து ஃபுல்லாக சில்லறையாக பறக்க ஆரம்பிக்குது. அந்த பித்தளை சில்லறையாக அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு காயின் மட்டும் மினுக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு டாம் இது உனக்காகன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். குறுக்குடுமேனும் இறந்துட்டு இவங்க ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. வெளியே பார்த்தோன்னா ஒரு வயசான ஒரு ஆயா இருக்குது. யார் இந்த ஆயான்னு பார்த்தோன்னா ஒரு சூனியக்காரி பயமுறுத்திச்சு, ஒரு சின்ன பொண்ணு மாதிரி. அதுதான் ஆயாவே மாறிட்டு இருக்கு. எனக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இருக்கும்போது உனக்கு ஒரு வழி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த கிளம்பிடுறான். இவங்க நேராக சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போய் பார்த்தோன்னே எல்லாமே இடிஞ்சு உடஞ்சி போனதை பார்த்துட்டு ஜோ எங்கன்னு சொல்லிட்டு அவன் பத்திரி போய் தேட ஆரம்பிக்கிறான். தேடினதும் அப்புறம் ஜோ எழுந்துக்கிறாங்க. அந்த ஸ்பைடரையும் காட்டுறாங்க. சூப்பர், நீ ஏன் அதுக்குள்ளே இருந்தாலும் நீ போகாமல் இருந்துருக்கணும்னு சொல்லும்போது, இல்லை நானும் ஃபாதர் தான் போனேன். சரி அங்கேருந்து எப்படி அந்த ஃபாதர் தான் வழிகாட்டினார், ஃபாதர் எங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி இது எல்லாமே முடிஞ்சுது, குறுக்குடுமேன் இறந்துட்டான், நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க விடிஞ்சதும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு டெலிஃபோன் பூத்தை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது கேட்குது ஹெல்பாய் கிட்ட இந்த ஜோ, நீங்கள் எதை பார்த்து நான் பயந்துருக்கேன் கேட்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ண ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டரில் ஏறி போட்டுருக்காங்க. ஹெல்பாய் மேலே அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியல, இவங்க இங்கே இந்த இடத்துக்கு வர வரைக்கும் இவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. அப்போ ஹெல்பாய் மேலே இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேர், ஒரு அன்பு ஆரம்பிக்குது. ஹெல்பாய் ஷோல்டர்லேயே தலையை வச்சு சாஞ்சிடுறாங்க. இதோட படமாக முடியுது. இதோட சட்டர் சத்திரங்க நெக்ஸ்ட் இது ஒரு பயங்கரமான சந்திப்போம். டாட்டா பை பாய்.